ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து நல்லா வெள்ளை முடியாக இருக்குமா, எனக்கு வந்து அந்த வெள்ளை முடியே போகலை, நானும் டை அடித்தாலும் அந்த டை அடிக்கும் போது எனக்கு தலை வலிக்குது, அதே மாதிரி தலை பாரமாக இருக்குது, அந்த டை அடிக்க அடிக்க எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, ஒரு மாதிரி ஒரு மாதிரி தலை வலிக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏதாவது இயற்கை மூலிகை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து ஜாஸ்தி தான், ஆனால் இருந்தாலும் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அதனால் என்னங்க, ஒன்றும் தப்பே இல்லைங்க, அவங்க வந்து தப்பாக எடுத்துக்காதுங்கம்மா அப்படின்னாங்க. அதனால் என்னங்க, ஒன்றும் தப்பே இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது என்ன தப்பு, ஒரு தப்பு இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க வந்து அவங்களுக்காக நான் வந்து எவ்வளவோ நான் பார்த்தேன், அவங்களுக்காகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் சொல்கிற டிப்ஸு வந்து உங்களுக்கு வந்து அந்த போட வாரத்துக்கு ஒரு தடவை போடணும். அது போட உங்களுக்கு டார்க் ப்ரௌனாக வரும். அந்த முடி வந்து அந்த ஹேர் வந்து டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி வரும், நிறம் மாறும். அந்த முடி வந்து அந்த ஒயிட் கலர் வந்து நிறம் மாறும். இது வந்து இயற்கை மூலிகை மேலே பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காது. இந்த இந்த என்னென்ன மூலிகைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்லேயே இருக்கிறது தான், வெளியில் கூட போக வேண்டாம், எல்லாம் வீட்லேயே இருக்கிறதா, சமையல் அறையில் இருக்கிறதா எல்லாமே உங்களுக்கு சொல்கிறது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வெந்தயத்தூள் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து தூள் எடுத்துக்கணும், எல்லாமே தூள் எடுத்துக்கோங்க. பவுட்ரு வெந்தயத்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்தது மருதாணி பவுட்ரு, அதாவது வெந்தய பவுட்ரு, மருதாணி பவுட்ரு, இது வந்து தூளாக எடுத்துக்கோங்க. வெந்தயத்தையும் மருதாணி இது வந்து ரெண்டுமே பவுடராக எடுத்துக்கோங்க. மருதாணி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னா, அது தூள் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது எடுத்து மிக்சியில் போட்டு அதை காய வைக்கணும். அது 2 days காய வைக்கணும். அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் கடையில் வந்து ஹென்னா பவுட்ரு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஹென்னா பவுட்ரு அப்படின்னு சொன்னால் அந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஹென்னா பவுட்ரு, அந்த ஹென்னா பவுட்ருனால் உங்களுக்கு மருதாணி பவுட்ரு தான். இது ரெண்டுமே ஒன்று தான். மருதாணி பவுட்ரு, வெந்தயத்தூள், காப்பி பவுட்ரு, இது மூணுமே, காப்பித்தூள், வெந்தயத்தூள், மருதாணித்தூள், இந்த 3 வந்து அந்த தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் வந்து புதினாவும் துளசியும், இந்த 2 துளசியும் புதினாவும் 2 வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி வடிகட்டிக்கோங்க. இது வடிகட்டிக்கிட்டிங்கன்னா இன்னொரு கிண்ணத்தில் 1 கப் தயிர். இது என்ன பண்ணணும், இந்த 3 வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நான் சொல்கிறது எல்லாமே போட்டு நான் என்னென்ன சொல்லியிருக்கேனோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் அது ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு என்னென்ன எல்லாமே ஊற வைக்கணும். வெந்தயத்தூள், காப்பித்தூள், மருதாணித்தூள், அப்புறம் வந்து என்ன சொன்னேன், ஒரு டம்ளர் தயிர், அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னேன் உங்களுக்கு, அதான் மறந்து போயிடுது. காப்பித்தூள், ஹென்னா பவுட்ரு, அப்புறம் வந்து இது வந்து என்னங்க இன்னொருத்தர் சொல்கிறேன் உங்களுக்கு. மருதாணி பவுட்ரு, காப்பித்தூள், அதாவது மருதாணித்தூள், காப்பித்தூள், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. காப்பித்தூள், மருதாணித்தூள், வெந்தயத்தூள், இது 3 வந்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து 1 டம்ளர் தயிர் ஊற்றி கலக்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு துளசி சாறும் அப்புறம் புதினா சாறும், இது 2யும் வந்து மிக்சியில் அடித்து வடிகட்டி அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு தான் உங்கள் ஹேரில் போடணும். உங்கள் ஹேரில் போட்டோன்னே அதுவும் 2 மணி நேரம் ஊறணும். இந்த தலைக்கு நீங்கள் போடும் போது அதுவும் 2 மணி நேரம் ஊறணும். ஊறவனை தான் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுங்க. எதுவும் வந்து ஷாம்பு எதுவும் போட வேண்டாம். இதையே வந்து உங்களுக்கு ரொம்ப வெள்ளை முடி இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 3 நாள் போடுங்க. ஒரு 1 2 இந்த வெளியில் தெரியுமா இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 1 தடவை போட்டால் போதும். இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌனாக நிறம் மாறும். அந்த முடி வந்து டார்க் நிறமாக முடி மாறும். இதனால் வந்து உங்களுக்கு எதுவுமே பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த டிப்ஸ் காத்துட்ருக்கு. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.